ரெண்டாவது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஸோ 38வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். யர்ஹி ஆலயேஷ்வபி சதாம் ந ஹரே கதஸ்யுः. யர்ஹி ஆலயேஷு அபிசதாம் ந ஹரே கதாஸ்யுः. யர்ஹி ஆலயேஷ்வபி சதாம் ந ஹரே கதாஸ்யுः. யர்ஹி ஆலயேஷு அபிசதாம் ந ஹரே கதாஸ்யுः. பாசந்தினோ த்விஜஜனா விருஷலாநர்தேவः. பாசந்தினோ த்விஜஜனா விருஷலாநர்தேவः. பாசந்தினோ த்விஜஜனா விருஷலாநர்தேவः. பாசந்தினோ ஸ்வாஹஸ்வதா வசதிதி ஸ்ம கிரோ ந யத்ர. ஸ்வாஹஸ்வதா வசத்கிதி ஸ்ம கிரோ ந யத்ர. ஸ்வாஹஸ்வதா வசதிதி ஸ்ம கிரோ ந யத்ர. ஸ்வாஹஸ்வதா வசத்கிதி ஸ்ம கிரோ ந யத்ர. சாஸ்த பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. யர்ஹி அது நிகழும் பொழுது, ஆலயேஷு அவர்களின் வசிப்பிடத்தில், அபி அப்பொழுதும், சதாம் நாகரிகமடைந்த மேன்மக்கள், ந இல்லை, ஹரே முழுமுதற் கடவுளின், கதா விஷயங்கள், ஸ்யு நிகழும், வாசந்தின நாத்திகர்கள், த்விஜ ஜனா தங்களை மூன்று மேல் வகுப்புகளைச் சேர்ந்த தங்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் சேர்ந்தவர்களென கூறிக்கொள்பவர்கள், ரிஷலா தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த சூத்திரர்கள், இன்று தேவா அரசாங்க அதிகாரிகள், ஸ்வாஹா யாக மந்திரங்கள், ஸ்வதா யாகத்திற்கு தேவையான பொருட்கள், வஷத் யாகபீடம், இதி
இவ்வெல்லா கிர வார்த்தைகள் ந ஒருபோதும் இல்லை யத்ர எந்த இடத்திலும் சாஸ்தா தண்டிப்பவர் பவிஷ்யதி தோன்றுவார் கலே கலியுகத்தின் பகவான் முழுமுதற் கடவுள் யுக அந்தே அதன் இறுதியில். மொழிபெயர்ப்பு. அதன் பின் கலியுகத்தின் இறுதியில் 3 உயர் பிரிவுகளைச் சேர்ந்த பெயரளவேயான முனிவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மேன்மக்களின் வசிப்பிடங்களிலும் கூட பகவானை பற்றிய விஷயங்கள் பேசப்படாது. அப்பொழுது சூத்திர வகுப்பிலிருந்து அல்லது அவர்களை விட கீழான வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மந்திரிகளின் கைகளுக்கு ஆட்சி மாற்றப்பட்டுவிடும். யாகத்தை பற்றிய உள் விவரங்களை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். அச்சமயத்தில் பகவான் அனைவரையும் தண்டிக்கும் பரம அதிகாரியாக தோன்றுவார். பொருளுரை. கலியுகம் என்றழைக்கப்படும் இந்த யுகத்தில் இறுதிக்கட்டத்தில் நிகழப்போகும் மிக மோசமான சூழ்நிலைகளுக்குரிய அறிகுறிகள் இங்கு கூறப்பட்டுள்ளன. அத்தகைய சூழ்நிலைகளின் சாராம்சமாக இருப்பது இறையுணர்வற்ற தன்மையாகும். ஞானிகளும் சமூக அமைப்பின் உயர் வகுப்பினர்களும் பொதுவாக த்விஜ ஜனங்கள் அல்லது பிராமணர்கள் எனப்படுகின்றனர். இவர்களும் நாத்திகர்களாக மாறிவிடுவார்கள் என்பதால் பொதுவாக அனைவருமே பகவானின் புனித நாமத்தை கூட அறவே மறந்து விடுவார்கள். அவரது செயல்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? புத்தி நுட்பமுடைய பிரிவினர் சமூக பிரிவினர்களின் இலக்கை வழியமைத்து கொடுக்கின்றனர். நிர்வகிக்கும் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் சமூகத்தின் சட்டத்துக்கும் ஒழுங்குமுறைக்கும் வழிகாட்டிகளாக உள்ளனர். உற்பத்தி செய்யும் பிரிவினர் சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்குரிய வழிகாட்டிகள் ஆவர். மேற்குறிப்பிட்ட சமூகத்தின் 3 உயர் பிரிவினர்கள் பரமபுருஷரை பற்றிய அறிவில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பகவானின் பெயர், குணம், லீலைகள், பரிவாரம், உடைமைகள் மற்றும் சொரூபங்கள் ஆகியவற்றை அவர்கள் உண்மையாக அறிந்திருக்க வேண்டும். சமூகத்திலுள்ள ஞானிகளும் உயர் வகுப்பினரும் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் அல்லது தத்துவ ஞானத்தில் அவர்களுக்குள்ள அறிவின் விகிதத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றனர். பிறப்புரிமையாலோ அல்லது ஜட அந்தஸ்துகளாலோ அல்ல. கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய அறிவும் பக்தி தொண்டின் அனுபவ அறிவும் இல்லாத இத்தகைய அந்தஸ்துகளை அனைத்தும் பிணங்களின் மீதுள்ள அலங்கரிப்புகளாக கருதப்படுகின்றன. சமுதாயத்தின் இத்தகைய அலங்காரம் செய்யப்பட்ட பிணங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகும் பொழுது மனிதனின் முன்னேற்றம் அமைதியும் கொண்ட வாழ்வில் ஒழுங்கின்மைகள் பெருகுகின்றன. சமூகத்தின் உயர் பிரிவைச் சேர்ந்தவர்களிடையே உள்ள தேர்ச்சி குறைவாக இருப்பதால் அவர்கள் த்விஜனங்கள் என்றழைக்கப்படும் தகுதியை இழந்துவிட்டனர். த்விஜனமாக அல்லது இரு பிறப்பெய்தியவனாக இருப்பதன் முக்கியத்துவம் இப்பெரும் இலக்கியத்தின் பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் புணர்ச்சியால் அளிக்கப்படும் பிறப்பு மிருகப் பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது என்பது இங்கு மீண்டும் ஒருவனுக்கு ஞாபகமூட்டப்படுகிறது. ஆனால் அத்தகைய மிருகத்தனமான பிறப்பும் எவ்வித ஆன்மீக பயிற்சியும் இல்லாமல் உண்பது, உறங்குவது, தற்காத்து கொள்வது மற்றும் உடலுறவு கொள்வது ஆகிய மிருகத்தனமான கொள்கைகளை ஆதாரமாக கொண்ட வாழ்வு சூத்திரனின் வாழ்வு அல்லது இன்னும் தெளிவாக அநாகரிகமான வாழ்வு எனப்படுகிறது. கலியுகத்தில் ஆட்சி அநாகரிகமான கிருஷ்ணமுணர்வற்ற தொழிலாளர் பிரிவினரின் கைக்கு மாற்றப்படும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நிர்தேவர்கள் அரசாங்க அதிகாரிகள் விருஷலர்களாக அநாகரிகமான தாழ்ந்த பிரிவினராக இருப்பார்கள். அநாகரிகமான தாழ்ந்த வகுப்பினரால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மனித சமூகத்தில் எந்த அமைதியையும் செழுமையையும் எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய அநாகரிகமான சமூக மிருகங்களின் நடவடிக்கைகள் ஏற்கனவே செயலுக்கு வந்துவிட்டன. மேலும் இதை கருத்தில் கொண்டு கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானத்தில் பயிற்சி பெற்ற பிராமணர்களின் கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக
சமூக பிரிவை சீர்படுத்த முயற்சிக்க வேண்டியது மக்கள் தலைவர்களின் கடமையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் நற்பண்புகளை உலகெங்கும் பரப்புவதன் மூலமாக இதை நிறைவேற்ற முடியும். மனித சமூகம் இழிவடைந்த நிலையில் இருக்கும் பொழுது கல்கி அவதாரமாக பகவான் அவதரித்து கருணையின்றி எல்லா அசுரர்களையும் கொன்று விடுகிறார். सर्गे तपोहं ऋषयो नवये प्रचेशा स्थाने अत धर्ममकमन्व अमरावनीशा अन्ते त्वधर्महरमन्यु वशासुराध्य माया विभूतय इम पुरुषक्तिभाजः. மொழிபெயர்ப்பு. படைப்பின் துவக்கத்தில் தவமும் நானும் பிரம்மா இனவிருத்தி செய்யும் பெரும் ரிஷிகளான பிரஜாபதிகளும் இருக்கிறோம். பிறகு படைப்பை காக்கும் வேளையில் பகவான் விஷ்ணு ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் ஆகியோர் உள்ளனர். ஆனால் இறுதியில் அதர்மமும் பிறகு சிவபெருமானும் மற்றும் கோபம் கொண்ட நாத்திகர்கள் போன்றவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் பரம சக்தி வாய்ந்தவரான பகவானுடைய வெவ்வேறு சக்திகளின் பிரதிநிதிகளாவர். பொருளுரை. படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசியான பிரம்மதேவருடைய தவத்தின் காரணத்தால் பகவான் தனது சக்தியை கொண்டு ஜட உலகை படைத்தார். பிறகு பெரும் ரிஷிகள் எனப்படும் 9 பிரஜாபதிகள் தோன்றுகின்றனர். சிருஷ்டி பராமரிக்கப்படும் வேளையில் உண்மையான மதமாகிய பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டும் தேவர்களும் மற்றும் உலகை பராமரிக்கும் அரசர்களும் தோன்றுகின்றனர். இறுதியாக படைப்பு ஒடுங்கிவிட தயாராக இருக்கும் பொழுது முதலில் அதர்ம கொள்கையும் பிறகு சிவபெருமானும் நாத்திகர்களும் தோன்றுகின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் பரமபுருஷரின் வெவ்வேறு தோற்றங்களாக உள்ளனர். எனவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகாதேவன் சிவன் ஆகியோர் ஜட இயற்கை குணங்களின் வெவ்வேறு அவதாரங்களாவர். விஷ்ணு நற்குணத்தின் சத்வ இறைவனாக இருக்கிறார். தீவிர ரஜோ குணத்துக்கு அதிபதியாக பிரம்மனும் மற்றும் அறியாமை தமோ குணத்துக்கு அதிபதியாக சிவனும் இருக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகில் சிக்கி கொண்டுள்ளனர். முடிவாக இத்தகைய ஆத்மாக்களுக்கு முக்தியடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே நிரந்தரமற்ற இந்த ஜட சிருஷ்டி உள்ளது. பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவன் வைஷ்ணவ கொள்கைகளை பின்பற்றுகிறான். இதனால் அவன் முக்தி அடைவதற்குரிய மிகச்சிறந்த சந்தர்ப்பத்தை பெற்று பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுகிறான். துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகிற்கு அவன் மீண்டும் வருவதே இல்லை. 40வது ஸ்லோகம். விஷ்ணு ந வீர்ய கணானாம் கதமோ அர்ஹதிஹ யஹ பார்த்திஷான்யபி கவிர் விமமே ரஜாம்சி சஸ்கம்ப யஸ்வ ரஹசா ஸ்கலக்தத்ரிப்ருஷ்டம் யஸ்மத்ரிசாமிய சதனாத் ஒரு கம்பயானம். மொழிபெயர்ப்பு. விஷ்ணுவின் வீரத்தை யாரால் முழுமையாக விவரிக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அணுக்கள் அனைத்தையும் எண்ணிவிடக்கூடியவனாக இருந்தாலும் அத்தகைய விஞ்ஞானியாலும் அதை செய்ய முடியாது. ஏனெனில் திரிவிக்கிரமன் எனும் அவரது ரூபத்தில் தமது பாதத்தை முயற்சி இல்லாமலேயே மிக உயர்ந்த கிரகமான சத்தியலோகத்துக்கும் அப்பால் 3 ஜட இயற்கை குணங்களின் முடிவு திரை வரை பகவான் உயர்த்தினார். இதனால் அனைத்தும் அசைந்தன. பொருளுரை. பௌதிக விஞ்ஞானிகளால் அடையப்பட்ட மிக உயர்ந்த விஞ்ஞான முன்னேற்றம் அணுசக்தியின் கண்டுபிடிப்பாகும். ஆனால் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மொத்த அணுக்களை ஒருவனால் எண்ணிவிட முடிந்தாலும் அல்லது தனது படுக்கையை ஒருவன் சுருட்டிவிடுவதைப் போல் ஆகாயத்தையே அவனால் சுருட்டிவிட முடிந்தாலும் பரமபுருஷரின் வீரத்தையும் சக்தியையும் அவனால் மதிப்பிட முடியாது. பகவான் திரிவிக்கிரமன் எனப்படுகிறார். ஏனெனில் ஒரு முறை தமது வாமன அவதாரத்தில் அவர் தமது பாதத்தை மிக உயர்ந்த கிரகம அமைப்பாகிய சத்தியலோகத்தில் அப்பால் வரை விரிவடையச் செய்து ஜட உலகின் திரை என்றழைக்கப்படும் இயற்கை குணங்களின் முடிவு நிலையை தொட்டார். ஜடவானிற்கு மேல் 7 அடுக்குகள் கொண்ட ஜடத்திரைகள் உள்ளன. அந்த திரைகளையும் கூட ஊடுருவிச் சென்று பகவானின் பாத விரல் ஒரு துவாரத்தை உண்டாக்கியது. இத்துவாரத்தின் வழியாகத்தான் காரண ஜலம் ஜடவானிற்குள் பிரவேசிக்கிறது. புனித கங்கை எனப்படும் இந்த நீரோட்டம் 3 லோகங்களில் உள்ள
எல்லா கிரகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. அதாவது உன்னத சக்தி படைத்தவரான விஷ்ணுவுக்கு சமமானவர் எவரும் இல்லை. அவர் சர்வசக்தி படைத்தவர் ஆவார். அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. 41 நாந்தம் விதாமியஹம் அமிமுனயோ அக்ரசாஸ்தே மாயா பலஸ்ய புருஷஸ்ய குதோ அவராயே காயன் குணான் தச சதானனாதிதேவா சேஷோதுனாபி சமவஷ்யதி நாஸ்ய பாரம். மொழிபெயர்ப்பு: நானோ அல்லது உனக்கு முன் பிறந்த முனிவர்களோ சர்வ வல்லமை படைத்த முழுமுதற் கடவுளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. எனவே நமக்கு பின் பிறந்த மற்றவர்களால் அவரை பற்றி எதை தெரிந்து கொள்ள முடியும்? பகவானின் முழு அவதாரமான சேஷனுக்கு 1000 முகங்கள் உள்ளன. பகவானின் குணங்களை இத்தனை முகங்களுடன் சேஷன் விவரித்து கொண்டிருந்தாலும் அக்குணங்களை பற்றிய அறிவின் எல்லையை அவராலேயே அடைய முடியவில்லை. பொருளுரை: பரமபுருஷரிடம் முக்கியமாக 3 சக்திகள் உள்ளன. அவை அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகளாகும். இம்மூன்று சக்திகளிலிருந்து எண்ணிலடங்காத விரிவுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. முழுமுதற் கடவுள் தாமாக சேஷ அவதாரமாக வந்து தமது 1000 முகங்களுடைய அச்சக்திகளை பற்றி இடையறாமல் வர்ணித்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் அச்சக்திகளை அவரால் மதிப்பிட முடியவில்லை. இதனால் அவரிடம் மறைந்துள்ள சக்திகளை யாராலும் கணக்கிட முடியாதென்பது தெளிவாகிறது. 42 ஏஷாம் ச ஏஷ பகவான் தயயேதனந்தா சர்வாத்மனாஸ்ரித பதோ யதி நிர்வ்யலீகம் தே துஷ்டாரம் அதிதரந்தி ச தேவ மாயாம் நைஷாம் மமாஹமிதி தீஸ்வ ஸ்ருகாலபக்ஷே. மொழிபெயர்ப்பு: ஆனால் பகவானுடைய தொண்டில் தூய சரணாகதி அடைவதன் மூலம் முழுமுதற் கடவுளான பரமபுருஷரின் விசேஷ அனுகிரகத்தை பெறுபவரால் கடக்க முடியாத அஞ்ஞான கடலை கடந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறுதியில் நாய்களாலும் குள்ளநெறிகளாலும் புசிக்கப்படும் இவ்வுடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் அதை செய்ய முடியாது. பொருளுரை: களப்பற்ற பகவான் பக்தர்கள் பகவானின் பெருமைகளை அறிவார்கள். அதாவது பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவரது நானாவிதமான சக்தியின் விரிவு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அழியக்கூடிய உடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் பகவத் விஞ்ஞானத்தை அறிவது மிகவும் கஷ்டம். தான் ஒரு ஜட உடல் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ள பௌதிக உலகம் முழுவதும் பகவத் தத்துவத்தை அறியாதிருக்கிறது. பௌதிகவாதி தன்னுடைய ஜட உடலின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் அவனுடைய குழந்தைகள், உறவினர்கள், இனத்தினர் மற்றும் தேசத்தினர் போன்றவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் உழைப்பதில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறான். தர்ம சிந்தனையையும் பொதுநலத் திட்டங்களையும் பௌதிகவாதிகள் வைத்துள்ளனர். இத்திட்டங்கள் அரசியல், தேச மற்றும் உலக கண்ணோட்டங்களை கொண்டவையாகும். ஆனால் இத்திட்டங்களால் தான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற எண்ணத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. எனவே தான் உடலென்ற தப்பெண்ணத்தில் ஒருவன் காப்பாற்றப்பட்டாலன்றி உடலென்ற தப்பெண்ணத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட்டாலன்றி பகவானை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு வழியில்லை. பகவானை பற்றிய அறிவு இல்லை என்றால் ஜடநாகரிகத்தின் எல்லா முன்னேற்றமும் தோல்வியே என்று கருதப்பட வேண்டும். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखान्वितां हे कृष्ण करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी नमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने
नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. Hare Krishna. So in the entire chapter பார்த்தோம்னா பிரம்மா ஃபியூச்சரில் வரக்கூடியதில் இன்கார்னேஷன்ஸ், அதாவது பகவான் அவர் பேசும்போது அதுக்கு முன்னாடி என்னென்ன அவதாரங்கள் எடுத்தார், இனி என்ன எடுக்க போகிறார், ரெண்டுமே பேசுகிறார். ஸோ இப்போ பிரம்மா பேசல, அவர் ஃப்யூச்சரில் பேசுகிறார். கலியுகத்தில் என்ன நடக்கும், ஸோ கலியுகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விட இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 12வது ஸ்கந்தத்துலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. மற்ற புராணத்துலேயும் எல்லாம் கொடுத்துருக்காங்க கலியுகத்தில் என்ன நடக்கும்னு. ஸோ இங்கே கிளியராக கொடுக்குறாங்க. பிராமணா க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா, 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். இது உண்மையிலே இருக்குது, இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. நிறைய பேர் இது ஏதோ தப்புன்னு பேசுவாங்க, பட் அது உண்மையிலே இருக்குது. ஸோ இந்த பிராமணா வைஷ்ய க்ஷத்ரியா சூத்ரா 4 பேரில் 4 பேருமே சொசைட்டிக்கு வேணும், நோ டவுட். ஆனால் அதில் பிராமணா வெரி இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் லைக் நம்ம உடம்புல எல்லா பகுதியும் முக்கியம்தான். கை வேணும், கால் வேணும், வயிறு வேணும், எல்லாமே வேணும். ஆனால் தலை ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் எல்லாம் போடுற தலைக்கு போடுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட தலையில் அடிபடலையான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக பாருங்கள், தலையில் அடிபடலி இல்லை ஃபஸ்ட்டு அப்படி கேட்பாங்க. ஏன்னா தலையில் அடிபட்டால் டேஞ்சர். மற்ற ஏரியா பட்டால் கூட சம்திங் ஓகே, தப்பிக்கலாம். ஸோ இந்த தலை அப்படிங்கிறது ஜென்ரலாக சாஸ்திரம் பிராமணனோட ஒப்பிடுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், ஒரு பிராமணா மட்டும்தான் மற்ற என்டையர் சொசைட்டிக்கு பௌதீகமாக என்ன தேவை, அதாவது உடல் ரீதி என்ன தேவை, ஆன்மீகம் என்ன தேவை அப்படிங்கிறது அவங்க தான் கைட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் ரீதியான தேவைகள்லாம் இருக்குது, எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. லைக் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, இவன் உபநிஷத்தில் வருது, ஆகார நித்ரா பயம் மைத்துனா, சாப்பிட்டு தான் ஆகணும், நான் ஸ்லீப்பிங் தூங்கி ஆகணும், பயம் கண்டிப்பாக இருக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணா 18 சாப்டர் பேசுகிறார், நான் பயம் இருக்கணுமா, நான் இருக்கணும். அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். மைத்துனா அவங்க குழந்தைங்களும் பெற்றுக்கிறது. இந்த 4 அவசியம்தான். இந்த உடல் இருக்கிற 4 தேவை. ஆனால் ஒரு பிராமணானால் மட்டும்தான் அது கரெக்டாக எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த நாலேஜ் இருக்காது. ஒரு உதாரணம் உண்மையிலே நடக்குது. இப்போது ஐ திங்க் ரீசெண்டாக துபாய் நினைக்கிறேன், அங்கே ஒரு கடலுக்கு ரொம்ப அடியில் போய் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கான். அங்கே என்ன பண்ணுவோன்னா சாப்பிடுவான், அவ்வளோதான். நம்ம கடலுக்கு அடியில் போய் ஒரு ஹோட்டல் எதுனா போய் சாப்பிட்றது. ஆமாம், அது நான் ஹோட்டல் இருக்குது, மேபி டென்னிஸ் கோர்ட் இருக்கலாம், தெரியல எனக்கு. அவன் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு அடியில் போய் கட்டி என்ன பண்ணுறான், சாப்பிட்றான், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பண்ணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த உலகம் முன்னேற்றம் பார்த்தோம்னா ஆகார நித்ர பயமாயித்துனா, சாப்பிட்றது தூங்கிறது இது மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறான் தவிர வேறு எதுவும் கிடையாது. அது முன்னேற்றம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கித்தான் ஆகணும். தூங்கலைன்னா புத்தி வேலை பண்ணாது. பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா புத்தி அப்படின்னா அது 5 வேலை இருக்குது, 5 ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்னா வேலை, அதில் 1 தூங்குறது. தூங்கித்தான் ஆகணும். ஆனால் எந்த அளவுக்கு தூங்கணும், என்ன ஏது, அது நமக்கு யாரோ சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா கண்டபடி தூங்கும்.
நினச்சா தூங்குவாங்க. சில பேர் போர் அடிக்கிறது படுத்து தூங்குறீங்க, தட்ஸ் டேஞ்சரஸ். தூங்கினோம்னா புத்தி வேலை பண்ணாது, ஆனால் தூங்கி தான். ஸோ அப்போது இந்த சாப்பிட்றதாகட்டும் தூங்குறதாகட்டும் இந்த உடலுக்குன்னு சில தேவைகள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது யாராவது கைட் பண்ணணும், கைட் பண்ணி ஆகணும். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் அந்த கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. அங்கே தான் பிரச்சனை வருது. பிரபுபாத் தான் எழுதுறாரு. பார்த்தா பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யன் பேரளவில் தான் சொல்லிக்கிறாங்க தவிர அவங்கள்ட்ட அந்த அறிவே இல்லை அப்படிங்கிறார். கிளியராக எழுதியிருக்கார். பாகவத்தில் இருக்குது 12வது ஸ்கந்தத்தில், கலியுகத்தில் பூனல் போட்டால் போதும் பிராமணன் நினச்சிக்குவாங்க, அப்படி எழுதப்பட்டிருக்கு. பூனல் போடுறதுனால பிராமணன் ஆயிட முடியாது. ஜஸ்ட் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் மாற்றிங்கன்னா இன்னும் டாக்டர் ஆகிட முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இது பட் கலியுகத்தில் நினச்சிப்பாங்க பூனல் இருக்கா இங்கே பிராமணா. ஸோ பிரபுபாத் சொல்ல அது கிடையாது, அறிவு இருக்கணுங்கிறார். அந்த அறிவு இருக்கணும், சொசைட்டி கைட் பண்ண தெரியணும். நான் உண்மையிலே பர்சனலாக பார்த்துருக்கேன், மேபி நீங்களும் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க பிராமணான்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட், பௌதீக முன்னேற்றம், அதுக்கு தான் கைட் பண்ணுறாங்க. அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் மாதிரி பேசுகிறாங்க. சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணு நீ வீடு கட்டிடுவேன் அப்படிம்பாங்க. ஆஃப்கோர்ஸ், பட் கோல் ஆஃப் லைஃப் அது கிடையாது. வாழ்க்கையின் லட்சியம் அது கிடையாது. வீடு கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, பட் லட்சியம் கிடையாது. அப்போது ஒரு பிராமணா அப்படிங்கிறவங்க மக்களுக்கு உடல் ரீதியான தேவைகளும் கொடுக்கணும், ஆத்மா ரீதியான தேவைகளும் கொடுத்தே ஆகணும். ரெண்டுமே கொடுக்கணும். அதனால தான் தர்ம அர்த்தா காமா மோக்ஷா அப்படின்னு கூட அந்த சாஸ்திரம் சொல்லுவாங்க. ஸோ அர்த்தா காமாலாம் கொடுக்கணும், பட் அதை லிமிட் பண்ணவும் தெரியணும். எந்த அளவுக்கு தேவைங்கிறது ஒரு பிராமணன் சொல்லி தரணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த பீப்புள், அந்த ஜனங்கள்ல. ஸோ சில பிரபுபாத் ஒரு கான்வர்சேஷனில் கூட சொல்லுவார், பிராமணாஸ் வேணும் உலகத்தில், கிரியேட் பண்ணணும் அப்படிம்பார். பிராமணன் கிரியேட் பண்ணணும். ஏன்னா யாரும் கைட் பண்ணுறக்கு ஆள் இல்லை இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட் லைக் தலை ஒழுங்காக இல்லைன்னு வைங்க, இந்த உடம்பு பூரா வேஸ்ட். தலையில் அடிபட்டுருச்சுன்னு வைங்க, பாருங்கள் சம்டைம் கோமாக்கே போயிடுவாங்க. கை கால் நல்லா இருக்கும், ஆனால் தலையில் பலமாக அடிபட்டுச்சுன்னா உடம்பே வேஸ்ட் தான். ஸோ இந்த க்ரீமி லேயர், இந்த பிராமணா ரொம்ப முக்கியம், க்ஷத்ரியல் ரொம்ப முக்கியம், வைஷ்யர்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் என்னென்னா இது உண்மை, இந்த கலியுகத்தில் இந்த 3 இருக்காது. எல்லாம் பேரளவில் தான் இருப்பாங்க. ஜன்மத்தே ஜாயத்தே சூத்ரா அப்படின்னு கூட சாஸ்திரத்தில் இருக்குது. பிறக்கும்போது எல்லாரும் சூத்ரர் தான். ட்ரைனிங்கில் தான் ஒருத்தரும் மாறுவாங்க, பிராமணனாக மாறுவாங்க, க்ஷத்ரியா, வைஷ்யா. ஸோ இங்கே சில பிரபுபாத் கொடுக்குறார், இந்த கலியுகம் கடைசியில் பகவானை பற்றின டாபிக்ஸ் கூட இருக்காதுங்கிறார். டாபிக்னா விஷயங்கள், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருக்காது, நாம கூட இருக்காது. அதுமாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வீட்டில் பேர் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ராமா, கிருஷ்ணா, லக்ஷ்மி, பத்மா, பகவான் பேர் வைப்பாங்க. இப்போல்லாம் வேறு மாதிரி விஷுங்கிறாங்க. என்ன பேர் ஒன்றும் புரியாது. அது என்ன பகவான் பேரா என்ன பேர் நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் பேர் வைக்கிறது கூட அப்படி தான் வைப்பாங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். மேபி அவங்க வீட்டில் பகவான் மேல் நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பகவான் பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா சொல்லுவாங்க. இப்போ அதுவும் இல்லை பாருங்கள், போக 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 அந்த பேரெல்லாமே போகுது, ஒன்றொன்னா மறையுது பாருங்கள். கலியுகம் இப்படி தான் இருக்கும், நல்லதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வரும். ஈவன் உணவில் கூட பார்த்தோம்னா ஜென்ரலாக கடைக்கெல்லாம் போனால் பழங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னு என்னென்னா பழங்கள் கம்மியாகிட்டு வருதுன்னு அர்த்தம். ரேட்டு ஜாஸ்தின்னு என்ன, அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. போக போக என்னென்னா இனி பழங்கள் இருக்காது, அப்படியே மறைஞ்சிடும். அப்புறம் தானியங்கள் அப்படியே மறைஞ்சிடும். இதெல்லாம் நடக்கும், ஒன்றொன்னா மறையும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, போக போக பகவானோட பேர் கூட இருக்காது அப்படிங்கிறாங்க. பேர் கூட இருக்காதுன்னு நினச்சி பாருங்க, எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கும். ஸோ
அவனும் நீங்கள் ஸ்லோகத்திலே கொடுக்குறாங்க. இனி இந்த கலியுகத்தில் பார்த்தோம்னா இவன் லீடர்னு எலெக்ட் பண்ணுவாங்க, அவனும் ஒரு ஃபூலாக தான் இருப்பான், முட்டாளாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜனங்க முட்டாளாக இருக்கும்போது அவன் முட்டாளாக தான் அவங்களும் தேர்ந்தெடுப்பான். ஸோ எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கும், எவ்ரி திங். ஸோ பிரபுபாத் சொல்கிற இந்த பிராமணாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது பின்வர ஸ்லோகத்திலாம் கூட பார்க்கும் பொழுது ஈவன் பிரம்மதேவ் அவர் சொல்கிறார், பகவானோட சிருஷ்டி கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம், பல ஸ்லோகத்தில் வந்திருக்கு. நேற்று கூட ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கும்போது சில பேர் கேள்வி கேட்குறாங்க, ஒரு 5000 வருஷம் முன்னாடி வர்ணாசிரம் தர்மம் தான் உலகம் பூரா இருந்தது. இது உண்மை. 5000 ஒரு 3000 வருஷம் முன்னாடி கூட கம்ப்ளீட்டாக வர்ணாசிரம தர்மம். ஆனால் இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம தர்மத்தோட ரெமனன்ஸ்னால் ஒரு மிச்சம் துளுண்டு இந்தியாவில் கொஞ்சம் இருக்கான், கொஞ்சம்தான், மற்ற உலகம் பூரா இல்லை. 2000 வருஷத்தில் அப்படியே மாறி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பட் ஆக்சுவலி முன்னாடி உலகமே வர்ணாசிரமம் தான் இருந்தது, இப்போ அப்படியே மாறி இருக்கு. 2000 வருஷத்தில் இவ்வளோ சேஞ்சஸ். இனி போகப்போ இன்னும் சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி 2000 வருஷத்தில் இத்தனை பேர் மறக்கிறாங்க, இது கடவுளுக்கு தெரியாதா? கேள்வி நிறைய கேட்குறாங்க. பட் இது நமக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் ஒன்று என்னென்னா, எதுவுமே பகவானுக்கு தெரியாமல் நடக்காதே. எல்லாம் மாறுது அப்படின்னா பகவானுக்கு தெரியாமல் நடக்காது, அவருக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நடக்குதுன்னா அப்போ அது சரியான காரணங்கள் இருக்குது, எதுவும் சும்மா நடக்காது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் தான். நீங்கள் பகவத்கீதை 8th சாப்டரில் கிருஷ்ணர் சொல்லுவார், எப்படி அவர்கிட்ட பக்தி அவரை மெடிடேட் பண்ணணும். மெடிடேட்னா அவர் தியானம் பண்ணணும். கிருஷ்ணா 8th சாப்டரில் சொல்லுவார். அதில் ஒரு வார்த்தை வரும், அச்சிந்திய ரூபம் சொல்லுவார், என்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு மெடிடேட் பண்ணு அப்படிம்பார். அந்த வார்த்தை வரும், அச்சிந்தியான இன்கன்சீவபிள், அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். கவிம் புராண மனுஷாசிதாரம் சர்தஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. நான் தான் ஓல்டஸ்ட் அர்ச்சனா, ஓல்டஸ்ட்னா ரொம்ப கிருஷ்ணர் சொல், அந்த மாதிரி நீ என்னை மெடிடேட் பண்ணுவார். அதில் கிருஷ்ணர் சொல்கிற, என்னை புரிஞ்சுக்க முடியாது, அவரே சொல்கிறார், என்னை புரிஞ்சுக்க முடியாது அர்ச்சனா, டிஃபிகல்ட். ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் வருது, ஈவன் சேஷா, அவர் சேஷா ஆதிசேஷா, அவராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ ஏன் இந்த உலகத்தில் இது நடக்குது? இந்த பகவத்கீதா வேதங்கள் சத்தியம், இது உண்மைனா இது சத்தியம். இந்த சத்தியம்னா ஏன் இது உலகத்தில் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட், இது புரிஞ்சுக்கிறது கடினம் தான். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் வருது, பட் யார் ஒருத்தருக்கு பகவான் அனுகிரகம் இருக்கோ அவங்க தான் தப்பிப்பாங்க. ரொம்ப அழகாக அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மா அதெல்லாம் சொல்கிறார், பகவான் அனுகிரகம் வேணும். பட் பகவான் அனுகிரகம் அது பக்தர் மூலமாக தான் கிடைக்கும். பகவான் அனுகிரகம் தனியாக எப்பவுமே வராது. பகவான் அனுகிரகம் பக்தரோட மெர்சியில் கலந்து தான் வரும், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதனால தான் பக்தரோட அசோசியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம் பக்தரோட அசோசியேஷன். அது இருந்தால் மட்டும்தான் இந்த மாயையிலேருந்து தப்பிப்பாங்க. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் வீக்கோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாயாங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது அவ்வளோ ஈஸியான கிருஷ்ணரோட சக்தி. அதுவும் ஈவன் பாகவத்தில் கூட ஸ்லோகா வருது, கலத்ராதிஷு தேகபத்திர கலத்ராதிஷ்வபி ஆத்மசைன்யம் அசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்த நிதனம் பஷ்யதி ந பஷ்யதி அப்படிங்கிறான். ஸோ தேகா அப்படின்னா அந்த உடல் சம்மந்தப்பட்டவங்க, கலத்ரா வைஃப், அப்புறம் இந்த குழந்தைங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அசத் அப்படின்னா டெம்பரரி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கிறாங்க. மேபி நாமளும் கிளாஸ் உட்காந்து எடுக்கலாம் டெம்பரரின்னு, அது ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
பேசலாம், ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். அது ரியலைஸ் பண்ணுறதுன்னா உணர்றது. ஏன்னா அறிவு வேற, உணர்வு வேறு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரியலைசேஷனாக மாறணும்னா பக்தி பண்ணால் தான் நடக்கும். இல்லைன்னா அது வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். சும்மா படிக்கிறேன், ஒரு அறிவு, அவ்வளோதான். அது உணரணும் அப்படின்னா அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் தான் புரியும். அசத் இது டெம்பரரி, அது புரியும் நமக்கு. அது புரியாதனால என்ன ஆகும்னா, மேபி பாகவதம் கிளாஸ் கேட்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், வெளியில் போய் மறுபடி ஒன்றும் இல்லாத சண்டை போடுவேன். ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது, அது போய் நான் சண்டை போடுவேன். அது வாழ்க்கையில் அடையணும்னு நான் பார்ப்பேன். இது நடக்கும் ஆக்சுவலாக. அப்படின்னு இன்னும் புரியல எனக்கு. ஸோ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, பஷ்யதி ந பஷ்யதி, கண் முன்னாடி தெரியும் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாது. கண் முன்னாடி எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. எல்லாம் டெம்பரரின்னு பேசுகிறேன், பட் அதே கண்ணிலையும் பார்க்குறேன். ந பஷ்யதி, ஆனால் கண்ணும் பார்க்கலாவே. பாகவதம் சொல்லுதுன்னா சும்மா இல்லை. அப்போ இந்த மாயா சக்திங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சுலபமெல்லாம் கிடையாது. ரொம்ப சீரியஸாக சரண்டர் ஆகணும். சரண்டர் சும்மா இல்லை, சீரியஸாக இறங்கணும். அந்த சீரியஸாக உட்காந்து இறங்கினா மட்டும்தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஜஸ்ட் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், வெறும் அறிவு தான். அறிவு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் அறிவு வச்சு சும்மா ஒரு கிளாஸ் எடுக்கலாம் நான், பட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அது புரிஞ்சுக்க வைக்கணும்னு அது கிருஷ்ணா தான் புரிஞ்சுக்க வைக்கணும். அது பகவத்கீதையில் கிருஷ்ணா தெளிவாக சொல்கிறார், நான் தான் புரிய வைப்பேன் அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணா சொல்கிறார், ததாமி புத்தி யோகம். கிருஷ்ணர் டிரான்ஸ்லேஷனில் பிரபுபாத் எழுதுகிறார், அண்டர்ஸ்டாண்டிங்னு எழுதுகிறார் பிரபுபாத். அது பகவான் தான் புரிய வைக்கணும். ஆனால் பகவான் புரிய வைக்கணும்னா நான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற ஸ்லோகத்தில் பொருளுரையில் கூட பிரம்மா கிளியராக சொல்கிறார், அவர் கிரியேட் பண்ணுறார், பகவான் மெயின்டைன் பண்ணுறார், சிவபெருமான் கடைசியில் அழிக்க வர்றார். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரஜாபதிஸ் இவங்கெல்லாம் கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னா அவங்க இருப்பாங்க, ஃபங்க்ஷனிங் இருக்காது. எல்லாமே இருப்பாங்க, பட் ஜனங்க மோசமாக போகிறதுனால அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் நாமளும் பார்ப்போம், நம்ம சொன்னபடி கேட்கலன்னு என்ன பண்ணுவோன்னு விட்டுருவோம். நம்ம இருப்போம் ஆனால் எதுவும் செய்ய மாட்டோம். அவன் சொன்னபடி கேட்கல, அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ எல்லோரும் இருப்பாங்க, பட் ஃபங்க்ஷன் இருக்காது, வேலை இருக்காங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜனங்க அந்தளவுக்கு மோசமாக போவாங்க. இவன் மற்ற புராணத்தில் இருக்குது, நல் விஷயங்கள் எதுவும் எடுக்க மாட்டாங்க கலியுகத்தில். முதல்ல அது நல்லதுன்னு கூட தெரியாது. ஆக்சுவலி கலியுகத்தில் எது நல்லதுன்னு கூட தெரியாது, அந்த அறிவு கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா ஆஹாரா நித்ரா பய மைத்துனா, இந்த சாப்பிட்றது தூங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. நல்லா யோசித்து பார்த்தா பிரபுபாத் அடிக்கடி சொல்வார், இந்த 4 தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 1000 கோடி ரூபா போட்டு வீடு கட்டி என்ன பண்ணணும்னு உட்காந்து 4 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வீட்டு முன்னாடி வாடகை வீட்லேயும் 4 இட்லி தான் சாப்பிடுவான், சொந்த வீடு கட்டினா 4 இட்லி தான் சாப்பிடுவான். ஓகே, அதுக்காக வீடு கட்டக்கூடாது இல்லை, கோல் ஆஃப் லைஃப் கிடையாது. 1000 கோடி போட்டு கட்டினாலும் ஒரு 4 இட்லி தான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஹோம், இன்னொரு 4 இட்லி சேர்த்து சாப்பிட்டா செத்துருவோம். ஆப்வியஸ்லி இந்த சேம் ஆக்டிவிட்டி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஆச்சாரியாஸ் கொடுக்குறாங்க, இதையே பண்ணிகிட்டு இருக்க, இது தேவையில்லைங்கிறாங்க. பட் நம்ம அதை யோசிக்கிறது இல்லை, உண்மையாக நல்லா யோசிக்கிறது இல்லை. இது கோஸ்வாமிஸ் எல்லாம் அவங்கெல்லாம் உணர்ந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மரத்துக்கடையில் வாழ்வாங்க, அது நாம் உடனே அதை இமிட்டேட் பண்ண தேவையில்லை. பட் கோஸ்வாமிஸ் எப்படி மரத்துக்கடியில் வாழ்கிறான்னு அது அவங்களுக்கு புரியுது. இட்ஸ் நாட் நீடட், தேவையில்லை. அவங்க எப்பவுமே வசுதேவா சர்வமிதி, அது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. எல்லாம் வசுதேவா கிருஷ்ணா, அது புரிஞ்சதுனால அவங்க ரொம்ப சிம்பிளாக வாழ்வாங்க. ஆனால் திங்கிங் ஹை லெவல் திங்கிங் இருக்கும், கிருஷ்ண ஸ்மரணத்திலே இருக்காங்க. ஸோ இந்த கலியுகம் போக போக சத்வகுண விஷயங்கள் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வரும். சத்வகுண விஷயங்கள் நிறையா இருக்குது, 1 2 கிடையாது. ஈவன் நாம் நினைக்கிறோம், நம்மளாம் திலக் போடலாம்,
மேபி ஃபிலாசபி நிறைய பேசுவோம். இது உண்மை. சத்வகுண விஷயங்கள் நாமளே கடைபிடிக்க மாட்டோம். ஈவந்தோ ஹரிநாம எல்லாம் சொன்னார். ஒரு உதாரணத்துக்கு புராணத்தில் எழுதியிருக்காங்க, இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் யாரும் போட மாட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போல்லாம் ஆபரணங்கள் யாரும் போடுறதில்ல. பெண்களாகட்டும் எல்லாரும் அந்த ஆபரணங்கள் விடுவாங்க, வாங்கிக்குவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. லாக்கரில் இருக்கும் இல்லையா? நிறைய நகை வாங்கிட்டு லாக்கரில் தான் வச்சுருப்பாங்க. இல்லைங்க, அது போட்டுட்டு போனால் கொலை பண்ணிடுவாங்க. அது உண்மை, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆபரணங்கள் போடுறது வெரி இம்பார்ட்டண்ட். இது பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சத்வா. ஆக்சுவலி அது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு பேச டைம் இல்லை. அது ஆபரணத்தில் பெரிய சயின்ஸ் இருக்குது. ஏன் இதெல்லாம் போட சொல்கிறாங்க? பெண்கள் மூக்குத்தி குத்த சொல்லுவாங்க, இன்னும் நிறைய ஆபரணங்கள். அது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அது சத்வா ஆக்சுவலி. அதனால் பல நல்லது நடக்கும் அந்த பெண்களுக்கு. பட் கலியுகா அது போட்டுட்டு போனால் உயிரோடு வரும்னான்னு தெரியாது. தட் மீன்ஸ் சத்வகுணத்தை கடைப்பிடிக்கிறதே கஷ்டம்தான். அப்போ என்ன தான் பண்ணுறது? அதுதான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இது பூரா தோஷம்தான். கீர்த்தனாதேவ கிருஷ்ணாஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஈவன் சத்வகுணத்தில் நான் இருக்கணும்னு நினச்சா கூட டஃப்பாக இருக்கு. நம்மளோட துணியிலேருந்து வீடுலேருந்து எல்லாமே பார்த்தா சத்வகுணம் கூட கம்மியாகிட்டு போகுது. டிஃபிகல்ட். ஸோ அதுதான் தோஷங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலது இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லு வேற வழி இல்லைன்னு சுகதேவ் கோஸ்வாமி பாகவத்தில் சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்கிறார், ஹரே நாம வேற வழி இல்லை. இதை தவிர வேறு வழி இல்லை. அப்படின்னா அப்போ சாண்டிங் தான் இருக்குல்லே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது நம்ம எப்போவுமே சாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வேறு எங்கேயுமே சத்வாவும் இல்லை. நான் முன்னாடி சொன்னபடி சத்வா இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்து எங்கேயுமே இருக்காது. நம்ம உணவுலேருந்து காற்றுலேருந்து வீடு, நம்ம போடக்கூடிய துணி, எதுலுமே சத்வா இருக்காது. எல்லாமே ரஜோ தமோதம் கலந்துருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணை இந்த மாதிரி ஒரு நிலையிலையும் நாமா கொடுத்து சொல்லிக்கிட்டே இரு. ஈவன் நான் நிறைய சீனியர் டிவோட்டி கிளாஸில் கேட்கும்போது சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களும் ஜஸ்ட் சாண்டிங் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக எப்பவுமே சொல்லிகிட்டு இருந்தேன். என் வேலை முடிஞ்சுதா உட்காந்து சாண்டிங் தான். அது நம்ம பண்ணி தான் ஆகணும். சாண்டிங்கில் பிரேக் எடுத்தோம்னா மாயா உள்ள போதும். ஓகே, பிரேக் எடுத்தோன்னா கிருஷ்ண ஸ்மரணத்தில் நான் பிரேக் எடுக்கக்கூடாது. அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை, ப்ராப்ளம் வந்துடும் எனக்கு. ஸோ பகவத்கீதையில் சொல்கிறா இல்லையா, வசுதேவ சர்வமிதி, அந்த நிலைக்கு நம்ம வந்தே ஆகணும். மேபி அதில் மகாத்மா சுதுர்லபா ரேருன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணையில் அவர் அந்த கொடுத்த நாமா சொன்னோம்னா அது காமனாக மாறும். எல்லாரும் நாமா சொல்லும் பொழுது தப்பிப்பாங்க. அதுதான் இந்த பிரம்மா கூட சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அவங்க அந்த மாயலும் தப்பிப்பாங்க அப்படிங்கிறார். ஸ்லோகத்தில் அப்படியே வருது. அது 42. ஸோ தப்பிக்கிறதா நாமா சொன்னால் தான் தப்பிப்பாங்க. இது உண்மை. பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் உண்மையிலே நாமா சீரியஸாக சொன்னாலே பகவான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பிளான் போடுவார். அது நமக்கு புரியாது, ஆனால் பிளான் போட்டுருவார். தட்ஸ் நோ டவுட். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார். பகவத்கீதையில் பல இடத்துல வருது, மகாத்மா அனுஷ்டுமா பார்த்தா நிறைய இடத்துல வருது. ஸோ அப்போ என்னோடய டியூட்டி இந்த சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கணும். சில பிரபுபாத் சொல்லக்கூடிய விஷயங்கள், மோஸ்ட்லி பக்தி ரசாமிரத் சொல்லக்கூடிய அந்த 5 அங்கங்கள், சாண்டிங் பண்ணுறது, பாகவதம் படிக்கிறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கிறது, டிடி வர்ஷிப். இப்போ இங்கெல்லாம் பார்க்குறீங்களா, சைத்தன்ய சரிதாமிரதத்தில் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதார். நேற்று தான் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் நம்ம பூஜை யார் சின்சியராக பண்ணுறாங்களோ சீக்கிரமாக முன்னேறுவாங்களாம். பிரபுபாத் எழுதுறாரு. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. இது ஆர்டினரி ஆக்டிவிட்டி இல்லை. வீட்டில் விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிக்சர் இருந்தால் கூட போதும். பட் சின்சியராக பிரபுபாத் எழுதுறாரு, அது ஒருத்தர் பண்ணால் சீக்கிரமாக முன்னேறுவாங்க. ஸோ
ஒன் சென்ஸ் இது ஈஸின்னு சொல்லலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வீட்டில் விக்கிரம் இருந்தாலும் சரி, படங்கள் இருந்தாலும் கூட சரி, டெய்லி பூஜை பண்ணுறது, நாம சொல்லிட்டே பூஜை பண்ணுறது, அந்த ரூம் நம்ம துடைக்கிறது, ஓகே, சுத்தமாக வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் பிரபுபா எழுதுறார், அது பண்ணால் சீக்கிரமாக முன்னேறுவாங்க. ஏன்னா இல்லைன்னா ரூப கோஸ்வாமி 5 அங்கத்தில் அது கொடுத்துருக்க மாட்டார். இந்த டிடி வருஷத்துக்கு ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இந்த 5 ஒழுங்காக பண்ணாலே இது உண்மை, சீக்கிரமாக முன்னேறுவாங்க. பட் சீரியஸாக பண்ணணும், சீரியஸாக பண்ணணும். உண்மையை சொல்லப்போ நான் 5 பண்ணுறது கஷ்டம் கிடையாது, பாகவதம் படிக்கிறது கஷ்டம் கிடையாது, ஹரிநாமா சொல்கிறது கஷ்டம் கிடையாது, இங்கே வந்து பக்தரோட சங்கம் எடுக்கிறது கஷ்டம் கிடையாது, வீட்டில் பூஜை பண்ணுறது கஷ்டம் கிடையாது. இந்த 4 பண்ணும்போது மதுரா நிவாசா அவங்க வந்து வைகுண்டத்தில் தான் இருக்காங்க. இது பாகவத்தில் பிரபுபாத் பாகவத்தில் இருக்க, ஈவன் பகவத்கீதா சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் நிறைய இடத்துல எழுதுறாரு. டிவோட்டி எப்பவுமே வைகுண்டத்தில் தான் இருப்பாங்க. பார்க்குறீங்க நடமாடுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கூல்ஸில் காலேஜில் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்டை பார்த்து டீச்சர்ஸ் வரை நீ பேருக்கு தான் இங்கே இருக்க, மனசை எங்கேயோ இருக்கும்பாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டிவோட்டி பார்க்குறதுக்கு இங்கே இருக்கலாம், ஆனால் அவங்க இருக்கிறது வைகுண்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரூப கோஸ்வாமி கொடுத்துருக்காரு. நம்ம சீரியஸாக இந்த 5 பண்ணாலே போதும். டெஃபினெட்லி இந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி அந்த மாயா ஓவர் கம் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. இது பண்ணினா மாட்டிக்குவோம், 100% மாட்டுவோம். அப்போ இன்னைக்கு கலியுகத்தில் என்ன நடக்கும் நிறையா இருக்குது. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வருது. ஸோ நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சார் 39வது ஸ்லோகத்தில் இதில் யார் யார் தோன்றுவார்கள்னு வரிசையாக சொல்லி தேவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். நாத்திகர்கள் தோன்றுகின்றனர் ஏன் வருவாங்க? நாத்திகர்கள் ஏற்கனவே இப்போ நாஸ்திகம் எப்பவுமே இருக்காங்க. கலியுகத்தில் ஜாஸ்தி எப்பவுமே இருப்பாங்க. ஈவன் சத்தியுகத்தில் இருந்தாங்க, ஹிரண்யகசிப்பு. நாஸ்திகர் எல்லா யுகத்திலும் இருக்காங்க. அவங்க கலியுகத்தில் அந்த ப்ரப்போர்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆமாம். அது வந்து we should have some taste otherwise like we don't have taste அது ரொம்ப நேரம் நம்ம விரும்பி போய் பண்ண மாட்டோம். எஸ், கரெக்ட். அப்ப அந்த டேஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு again we should do the same. Yes. So the consistent chanting is not that it looks easy but it's not that easy. எஸ், உண்மை. பிரபுபாத் பல இடத்துல சொல்லியிருக்கார். பிரபுபாத் சொல்லுவார், ஆரத்தி நடக்கும்போது ஜஸ்ட் டான்ஸும்பார். உனக்கு பிடிக்கலாம், நீங்களும் தான் டான்ஸ் டு இட். அது பழகி ஆகணும். வேறு வழியா ஸ்கூலுக்கு போக யாருக்குமே பிடிக்காது, ஆனால் வேறு வழியில் அனுப்புவோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். பிரபுபாத் சொல்கிறார், அது அப்படி தான் இருக்கும் இனிஷியலாக. ஈவன் கிருஷ்ணா பகவத்கீதா 18th chapter சொல்கிறார், முன்னாடி விஷம் மாதிரி தான் இருக்கும், எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ஸோ யாருக்குமே கண்டினியூ சேன் பண்ண பிடிக்காது, ஆனால் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். எஸ், கரெக்ட். ஆனால் எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் பிரபுபாத் சொல்கிறாரு பண்ணுங்கிறார். அது பண்ண தான் வரும். வெறுக்க மாட்டோம். மருந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்தேன்னு அது வேலை அது பண்ணுதே. மருந்து பிடிக்காம தான் எடுக்கிறேன், இவன் தான் அது வேலை அது பண்ணுது. ஸோ பிரபுபாத் சொல்கிறார், அது பண்ணுங்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எந்திரிக்க யாருக்கு தான் பிடிக்கும்? எனக்கெல்லாம் பிடிக்காது, உண்மையை சொல்கிறேன். வேறு வழியும் எந்திரிக்கிறேன். அது பண்ணி தான் கிருஷ்ணர் சொல்கிறார். அது என் பிரபுபாத் பல இடத்துல அது எழுதியிருக்கார், நிறையா பர்பரில் இருக்கார். கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட்லி சாண்டிங்கிறார். கான்ஸ்டன்ட்லினா தமிழ் எப்பொழுதுமே 24 hours சத்தத்தம். கிருஷ்ணர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனிய சதா ஹரி. சதா அப்படின்னா ஆல்வேஸ், பிரேக் எல்லாம் கிடையாது, நோ பிரேக். சாண்டிங்கில் ஸ்ரவணம் இருக்கே. இப்போ நம்ம இப்போ வந்து 16 hours பண்ண முடியும்
படிக்கும்போது if we concentrate on other reading பகவத்கீதா அதுவும் கீர்த்தனம் தான். எஸ் அதுவும் பண்ணலாம். எஸ் அதுவும் பண்ண பிரபுபாத் எழுதியிருக்கார். ஈவன் கீர்த்தனா, ஈவன் பகவத்கீதா படிக்கிறது, பகவத்கீதா கேட்கறது எல்லாமே சிரவணத்தில் வரும். எல்லாமே வரும், சிரவணம் கீர்த்தனத்தில் வரும். பிரபுபாத் எழுதுறார். ஈவன் பகவானுக்காக பூஜை பண்ணுறது, ஈவன் சமையல் பண்ணுறது எல்லாமே அதில் வரும். ஈவன் குக்கிங் ஃபார் கிருஷ்ணா கூட கீர்த்தன் தான். அது கீர்த்தனில் வரும். குக்கிங் ஃபார் கிருஷ்ணா இதெல்லாம் ஈவன் கூட்டுறாங்க இங்கே, அதுவும் கீர்த்தன், சும்மாலாம் கிடையாது. ஸோ மோட் ஆஃப் குட்னஸ் பத்தி இந்த 3 மோட்ஸ் இன்சார்ஜ் பற்றிலாம் வந்து படித்தோம். பிரம்மா, சிவா, விஷ்ணு. இப்போ வந்து அந்த மோட் ஆஃப் குட்னஸ் வந்து இன்சார்ஜ் விஷ்ணு அப்படின்னு படிக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மோட் ஆஃப் குட்னஸ் இஸ் கோயிங் டவுன். இப்போ நம்ம அப்போ அதாவது ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யார் பகவான் விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குட்னஸ் வருமா, இல்லை வாட் இஸ் தட் சயின்ஸ்? டெஃபினெட்லி பகவத்கீதாவில் இருக்குது அந்த ஸ்லோகா, பிரம்மபூத பிரசன்னாத்மா. விஷ்ணு கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணும்போது குட்னஸ்க்கு மேலே போயிடுவாங்க, அது போயிடுவாங்க. பட் ஜென்ரலி சத்வால் இருந்தால் தான் ஓரளவுக்கு இதெல்லாம் புரியும். புரியாது. அது பை மெர்சி ஆஃப் கிருஷ்ணா டிவோட்டி. அங்கே பக்தரோட அனுகிரகம், கிருஷ்ணரோட அனுகிரகத்தெல்லாம் வேறு வழி கிடையாது. சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. எப்படி கிடைக்கும்னா ஒரு டிவோட்டிஸ் மர்சி, கிருஷ்ணாஸ் மர்சிலாம் வரும். ஸோ இந்த நாமா, இந்த பக்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தமோ குணத்திலுக்கும் சீக்கிரமாக சத்வாக்கு வந்துடுவாங்க, சத்வாக்கு மேலே போயிடுவாங்க. அதுதான் மோஸ்ட். கிராஜுவலாக போகிறதெல்லாம் முடியாது. ஈவன் தவிர்த்து பானுசுவாமி மகாராஜ் ஒரு கிளாஸில் சொல்கிறார், தமோ குணத்துலேருந்து ரஜோ போகிறதுக்கே 100 ஜென்மம் கூட எடுக்குங்கிறார். அந்தளவுக்கு எடுக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. பட் இந்த நாமாங்கிறது சீக்கிரமாக அவனை மேபி எக்ஸ்பிரஸ் எலவேட்டர் இருப்பாங்க. ஒரு 100 மாடி பில்டிங் போனீங்கன்னா லிஃப்ட்டில் 2 வித லிஃப்ட் இருக்குது. வேகமாக போகிற லிஃப்ட் இருக்குது, எக்ஸ்பிரஸ் எலவேட்டர். நாம அது மாதிரி சீக்கிரமாக மேலே போயிடும். குயிக்காக சத்வா மோர் தேன் தட். அது ஒன்று தான் வழி கலியுகத்தில். நான் ஜென்ரலாக சத்வகுணா வளர்த்துக்கணும்னா மேபி இம்பாசிபிள். உதாரணத்துக்கு இப்போது எங்கள் வீட்டில் வந்து நான் போர் தண்ணியில் நான் குளிக்கிறேன். போர் தண்ணி சத்வா கிடையாது. ஒன்றா கிணத்து தண்ணி இருக்குன்னு ஆற்று தண்ணி இருக்கும், அதுதான் சத்வா. ஆனால் வீட்டில் போர் தண்ணியில் குளிக்கிறேன்னா அது சத்வா கிடையாது. நான் காலேஜுக்கு போகிற துணி வந்து ரஜோகுண துணி. சம்டைம் லெதர் ஷூ போடுவேன், அது என்ன லெதர்னு தெரியாது. ஸோ இங்கே சத்வாவே இல்லை, அது என்னை வந்து பாதிக்கும். அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா நாமா தான். அதனால தான் நாமா இல்லாமல் வேறு வழி இல்லை. ஸோ கிராஜுவலாக நான் சத்வகுணங்கள்லாம் வளர்த்துக்கணும் வித்தவுட் டச் ஆஃப் பக்தினா இது முடியாது. இப்போ இம்பாசிபிள், நம்மளால் பண்ண முடியாது. வெல் அது ரீசெண்டாக டிவோட்டிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சம்டைம்ஸ் சில பேர் கடவுள் பக்தி இருக்காது, பட் சத்வால் இருப்பான். அது பேஸ்ட் ஆன் சம் பூர்வ ஜன்மம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த பக்தி பண்ணா மட்டும்தான் சத்வா கிடைக்கும் போது they would have done in previous lives something like only when someone does bhakti he can get sattva. சத்வாக்கு மேலே போயிடுவான். சத்வாங்கிறது மெட்டீரியல் குவாலிட்டி தான். Lord Vishnu is in charge of goodness. ஆமாம். So this for the goodness effect is on the previous karma, I understand Prabhuji, but the previous karma would they have done this, like what is the someone gets? பகவத் பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்கிறார், ஐ திங்க் சாப்டர் டக்கு ஞாபகம் வரல, சத்வகுணத்திலே இருக்காங்க, பக்தி பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் சத்வகுணத்தில் இருப்பாங்க. பட் அது வச்சுட்டு என்ன பண்ணுறது? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நோ யூஸ் இல்லை. அதுதான் மேபி ஏதோ ஒரு பர்த்தில் அவங்க மாதிரி ஒரு பிராமணிக்கல் ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க, ஆனால் பகவான் நாம சொல்ல மாட்டாங்க. நான் பர்சனல் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க, ஆனால் சாண்டிங் இருக்காது. காலையில் எந்திரிப்பாங்க, வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, அந்தந்த மாதத்துக்கு எது தவிர்க்கணும் அதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக சாப்பிடுவாங்க, பட் பக்தி இருக்காது. அவங்க மறுபடியும் அர்ஜன்ம பிராமணாவே பிறப்பாங்க. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், நோ யூஸ். ஸோ அப்போ அதையும் தாண்டி போய் ஆகணும்.
திரைகுண்ணிய விஷாவேதா நிஷ்திரைகுண்ணிய பவார்ஜுனா கிருஷ்ணர் சொல்றாரு. 3 குணத்தையும் தாண்டி வாங்குறாரு. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. சத்வாலே இருப்பாங்க, பக்தி பண்ண மாட்டாங்க. சில பேர் மோஸ்ட்லி தமோல இருப்பான், பக்தி பண்ணுவான். அதுவும் நடக்கும். எல்லா பழக்கம் இருக்கும். அந்த பக்கம் நல்லா சான் பண்ணுவாங்க. அவன் சீக்கிரம் மேலே வந்துடுவான். அவங்க சீக்கிரம் மேலே வருவாங்க. ஆனால் சத்வாலே இருந்து பக்தி பண்ணினா சான்சஸ் கோ டவுன் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படியே இருப்பாங்க. ஸோ சாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆத்மாவை சீக்கிரமாக மேலே தூக்கிட்டு போகும். நீங்கள் சொல்கிற மாதிரி மன்மராஜ் சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் டைம் டு எலிவேட் ஒவ்வொரு லெவலாக வருது. இப்போ பக்தியில் வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ தம்ம பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட பக்தி பண்ணி அப்போ the way the elevator is sort of inconceivable because yes. something that takes millions of lifetime நம்ம ஒரு லைஃப்டைம்ல வெறும் நாமா சொல்லி வரணுங்கிறது அந்த எலிவேட்டரோட ஸ்பீட கூட I couldn't. அதுதான் ரூப கோஸ்வாமி சொல்றார், அத்தஹ ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவே. அது புரிஞ்சுக்க முடியாது நாமத்தை. ரூப கோஸ்வாமி சொல்ற நாமத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தர் நாம சொல்றாங்கனாலே அவன் முன்னேறுவான். மேபி சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், பட் பிகாஸ் சாண்ட் பண்ணுறதுனால முன்னேறுவாங்க. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் முன்னேற்றங்கள் வந்தே தீரும். நோ டவுட் வருவாங்க. இதுதான் ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, நமோ மகாவதன்யா. இது யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும், இவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்குறீங்க. ஸோ சாண்டிங் நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னாலும் எனக்கு அறிவு தேவை. அதுக்கு தான் படிக்கணும். பாகவதம் பகவத்கீதா யார் டெய்லி சின்சியராக படிக்கிறாங்களோ அவங்க தான் சின்சியராக சான் பண்ணுவாங்க. சின்சியராக சான் பண்ணுறவங்க தான் சின்சியராக படிப்பாங்க. ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரி. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அறிவு வேணாம், சாண்டிங் பண்ணுற கொஞ்சம் அறிவு தேவை. அந்த அறிவை நம்ம படித்து புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த ஸ்லோகா பார்க்கும்போது பயமாகவும் இருக்கும். இப்போது இங்கே மோஸ்ட்லி பெரியவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்கள்லாம் ரொம்ப மோசமான சொசைட்டி பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அவங்க எப்படி தப்பிப்பாங்க? அப்போ அந்த நேரம் நம்ம இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களை எப்படி காப்பாற்றணும்னா சொல்லி கொடுத்தா ஆகும். இது எடுத்துக்கோ, வேறு வழி இல்லை. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ரொம்ப மோசமான சொசைட்டி பார்ப்பாங்க. ஸோ சாண்ட் பண்ணிக்கோ. அதனால வீட்டில் பாகவதமெல்லாம் வாங்கி வச்சாலும் யாருக்கு பேரனோட பேரனை எவனாவது படித்தா நல்லது. அது நடக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன், ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன். நான் காலேஜில் பகவத்கீதா கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போய், அவங்க வீட்டில் பிரபுபாத் இந்த பகவத்கீதா அவங்க வீட்டில் இருக்குது. அந்த பகவத்கீதா யார் வாங்கினாங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனிவர்சரி கிஃப்டாக கொடுத்தாராம். 2 பேரும் படிக்கலான்னா. அந்த பொண்ணு பிறந்தும்போது மேபி அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அப்படியே இருக்குது. இந்த பொண்ணு தான் படிக்குது. ஒரு 19 வருஷம் கழித்து அந்த புக்கு எடுத்து படிக்கிறான். ஸோ நம்ம வீட்டில் இந்த பாகவதம் பகவத்கீதா இருக்கணும். நம்ம படிக்கிறோம், நமக்கு அப்புறம் யார் ஒருத்தர் படிப்பாங்க. வீட்லேயாவது இருக்கணும் அட்லீஸ்ட். வெரி இம்பார்ட்டண்ட். படித்தா அவங்களுக்கு நல்லது. இந்த பாகவதம் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது இருக்குது. ஸோ இது பல பேர் வீட்டில் நடந்திருக்கு. ஆச்சர். ஸோ இந்த புக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோபா சொல்கிறது பேசிஸும் வேறு. புக்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். படிக்கணும். படித்தாங்க அண்டர்ஸ்டாண்ட் சான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சூத்ரான மாதிரி சூத்ரால கேட்டகரி இருக்கு. இட்ஸ் நாட் தட் சூத்ரான இப்போ இருக்கிற சூத்ரா இட்ஸ் நாட் தட் 100% சூத்ரான்னு சொல்ல முடியாது. ஏன் சூத்ரா மென்டாலிட்டி அவன் சொல்லிட்டு மாதிரி அவன் கோயிலுக்கும் போவான். அப்படின்னு என்னென்னா சூத்ராலையும் கேட்டகரி இருக்கு. தட் இஸ் சம்திங் கால் சூத்ர பிராமணா, சூத்ர க்ஷத்ரியா, சூத்ர வைஷ்யா, சூத்ரா இப்படி இருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி மிக்ஸ். ஆக்சுவலி ஃபுல் ரீஃபைன்டு சூத்ராவாக இருப்பாங்க. மேபி போக போக இப்போ சூத்ராஸ் இருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. அதுலேயும் கேட்டகரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்.
ஏன்னா முக்குணத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படி 4 lakhs years இப்படியே ஓடுது? ஓடும் அந்த சாப்பாடு இருக்காது. பாகவத்தில் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வெட்டி சாப்பிட்டுக்குவாங்க. இது நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஸோ பெட்டர் நம்ம அது திங்க் பண்ணுறது பதிலாக நாம் இப்போ அப்பிச்சிடுவோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உட்காந்து யோசிச்சு பதிலாக லெட் மீ சாட், நான் தப்பிக்கிறேன் அட்லீஸ்ட். இது ரொம்ப கடினம் தான், ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகும். இன்ஃபேக்ட் நாம் இருக்கிறது கோல்டன் பீரியடும்பாங்க. இது கோல்டன் பீரியட், இதே நம்மளால் தாங்க முடியல. ஸோ நிறையா இருக்குது பாகவத்தில். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கூட பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. போக போக மேபி என்டையர்லி அதுதான் இருக்கும். நோ மேரேஜ், ப்ராக்டிக்கலி மேரேஜ் இருக்காது. பிரபுபாத் எழுதியிருக்கார், இருக்காதுன்னு எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் நடக்கும். இட்ஸ் பெட்டர் நம்ம ஒரு காஷன் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு தப்பிச்சுரு, நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை. யா, தேங்க்ஸ் ஃபார் த கொஷன். இப்போ சத்வா குணத்தில் நாம் கொஞ்சமாவது சத்வா குணம் இருந்தால் தான் இந்த மாதிரி டெம்பிளுக்கு வர்றது, கிளாஸ் கேட்குறது, இது எல்லாமே வரும். கண்டிப்பாக அதுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே கொஞ்சம் சத்வா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். யா, சத்வா அண்ட் மோர் தேன், யா சத்வா இருக்கணும். அட்லீஸ்ட் சம் டிகிரி இருந்தால் தான் கோவிலுக்கெல்லாம் போவாங்க. தட் இஸ் ட்ரூ. சம் சத்வா, பட் மெர்சி இருந்தால் தான் பக்தி கிடைக்கும். சத்வானால பக்தி கிடைக்காது, மெர்சினால தான் பக்தி கிடைக்கும். ஸோ அதனால சத்வகுணம் பத்தாது. அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நம்ம முயற்சி எடுப்போம். அது யூஸ் பண்ண ஜம்ப் போர்டும்பாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் போர்டுன்னு இருக்கும். டக்குன்னு அது ஏற்கும்போது நல்லா ஒன்று மேலே போவாங்க. ஸோ சத்வகுண சொல்கிற ஜம்ப் போர்டு தான். அது யூஸ் பண்ணிக்கணும். அது யூஸ் பண்ணலைன்னா ஒரு வேஸ்ட். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ்? இந்த பௌதிகத்தை ஒருதுக்கு அப்படின்னா தசரதன் வந்து சொல்கிறதாக நான் பழத்தையே தினம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால நான் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பழத்தை பழசே மறுபடியும் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், பழைய சோறு சாப்பிட்றேன். அதனால நான் இதை விட்டுட்டு நான் ராமருக்கு பட்டாபிஷேகம். யா, பிரகலாதன் சொல்ல சர்வனஸ் சர்வனானாம் அப்படி சூயிங் த சூடும்பார். எஸ், அஃப்கோர்ஸ் ராமாயணத்தில் நிறைய வரும். தசரதன் வந்து மோசமான ட்ரீம் வரும், அந்த மாதிரி கனவு அவர் வந்தது கிடையாது. அந்த கனவு எப்போ ஏற்பட்டது கூட டிஸ்கிரிப்ஷன் பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் அ வார்னிங், அவருக்கு என்னமோ நடக்க போகுது. இன்ஃபேக்ட் நமக்கு அந்த மாதிரிலாம் வரும். சம்டைம்ஸ் கனவு மோசமாக வரும், பட் அதை 2 விதமாக எடுத்துக்கலாம். பாகவத்தில் எழுதுகிறாங்க, சாண்ட் பண்ணுறவங்களுக்கு மோசமான கனவு வருதுன்னா மேபி அவன் மோசமான கர்மா அது மூலமே எடுத்துடுவார், அந்த மாதிரி இருக்குது. இப்போ சாண்ட் பண்ணாதவங்களுக்கு மோசமான கர்மம் வருதுன்னா சம் வார்னிங், என்னமோ நடக்க போதும் அவங்களுக்கு. அதனால் சாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தசரதனுக்கு அது வரும்போது தான் இனி என்னமோ நடக்க போகுது, பட்டாபிஷேகம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சாரியஸ் ரொம்ப அழகாக கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு ரொம்ப மோசமான கனவு வரும், அது என்னென்ன நிறைய இருக்குது அதில். ஸோ வேறு ஏதாவது கேள்விங்களா? நேற்று ஆஃபீஸில் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சம்டைம் வந்து மேலே உள்ளவங்க ப்ரெஷர்னால அந்த டீமில் ஒருத்தர் தப்புன்றனால டோட்டலாக எல்லா டீமுக்கும் இதாகுது. என்ன அறியாமல் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் என்ன அறியாமல் நானும் கொஞ்சம் சவுட் பண்ணிட்டேன். அது சம்டைம்ஸ் வந்து உள்ள ரஜோகுணம் துரியோதனனோட கேரக்டர் வந்துடுது, என்னதான் சாண்டிங் பண்ணாலும் படித்தாலும் வந்துடுது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராப்ளம்? வெல், இது படிப்படியாக நம்ம முன்னேறிக்க வேண்டியதான். தீஸ் திங்ஸ் ஹேப்பன், இது நடக்கும். எல்லாரும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் வி மேக் மிஸ்டேக்ஸ். அது எல்லாருக்கும் வரும். இட்ஸ் நாட் எனக்கெல்லாம் வராதுன்னு கிடையாது, எல்லாருக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து சீனியர் எல்லாம் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்றான், அது தப்புன்னு தெரியுது இல்லையா, அதே குட் சைன். நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு குட் சைன் தான். அது நான் திருத்திக்கணும். ஓகே, மறுபடியும் திருத்திக்கணும். இப்படி தான் நடக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ மோர் சாண்டிங், மோர் ரீடிங் மறுபடியும் பண்ணி ஆகணும். அண்ட் சம்டைம்ஸ் நான் தப்பு பண்ணும்போது நான் எக்ஸ்கியூஸ் கேட்டான். அது பாகவத்தில் லார்ட் சிவா, நான் பிரம்மா சொல்கிற சம்டைம்ஸ் நான் தப்பும் பண்ணுவேன், நான் எக்ஸ்கியூஸ் கேட்டான். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிங்கிற. தப்பு பண்ணலைன்னா ஓகே, அது வேறு. பட் ஜென்ரலி ஐ மேட் அ மிஸ்டேக்னா எக்ஸ்கியூஸ் கேட்கணும். பிரம்மா சொல்கிறார்,
அந்த எக்ஸ்கியூஸ் கேட்கறதுனால பல கர்மா போயிடுமாமா. பிரம்மா வந்து தக்ஷன் எபிசோடில் பேசுகிறார், இப்போ லார்ட் சிவாட்ட எக்ஸ்கியூஸ் கேளுங்க. ஸோ வி மேக் மிஸ்டேக், ஸோ சாரி சொல்லி தான் ஜென்ரலி. பௌதீக தர்மங்கள் எல்லாம் டோட்டலாக விட்டுடலாம். புரியல. பௌதீகமான தர்மங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லையா? சி, அது 100% சரண்டர் ஆனால் மட்டும்தான். பிரபுபாத் கிளியராக கொடுத்துருக்காரு. இல்லை, நம்ம என்ன பௌதீகமான விஷயங்களை செய்யும்போது உடல் ரீதியான கடமைகளை செய்கிறப்போ செஞ்சுதான் பௌதீக தர்மங்களை கடைபிடிச்சு தான் அதில் அந்த தர்மங்களை மீறுற மாதிரியான சூழ்நிலை, அதை மற்றவங்களால நம்ம வந்து அதை தாண்டுற மாதிரி. இது கேஸ் பை கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வர்ணாசிரம தர்மத்தை பார்க்கும் பொழுது ஈவன் ஆச்சாரியாஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குது. நான் பானுஸ்வாமி மகாராஜ் ஒரு கிளாஸில் ரொம்ப அழகாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ணாசிரம தர்மம் தான் அந்த பௌதிக தர்மங்கள் 100% கடைபிடிக்க முடியாதுங்கிற, பட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நீ பண்ணித்தான் ஆகணும். அதுதான் ஆன்சர். அதுக்கு 100% முடியாது, பட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நான் கடைபிடிச்சி தான் ஆகணும். நான் ஒன்று எனக்கு உடல் கண்ணோட்டம் இருக்குது, அப்போ நான் அது ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் 100% முடியாது, வர்ணாசிரமம் முடியாது. மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தர்மங்களை ஃபாலோ பண்ணி அப்படி புரிஞ்சுக்கூடாது. நான் உடல் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த மெட்டீரியல் டியூட்டி நான் பண்ணித்தான் ஆகணும். ஐ ஹோப் யூ காட் இட். நான் உடல் அந்த கண்ணோட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ரீதியான தர்மங்கள் நான் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அது பர்ஃபெக்டாக பண்ணும் தப்பு இல்லை, பட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சாண்டிங் வருது. அங்கே தான் சாண்டிங் உள்ளே கொண்டு வரும். டிஃபிகல்ட். மேபி அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெரி பிரபுபாத் நிறைய எழுதியிருக்கார் பாகவத்தில். ஐ திங்க் தக்ஷன் எபிசோடில் எழுதுகிறார், டியூட்டிஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்னு எழுதுகிறார். எந்த ஹஸ்பண்ட்னாலும் இது பண்ண முடியாது, இம்பாசிபிள். டியூட்டிஸ் ஆஃப் ஒய்ஃப் கொடுக்குறாரு, அவங்க அது பண்ண முடியாது, பட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் பண்ணி ஆகும். அப்போ பண்ணலைங்கிறது ஒரு தோஷமாயிருது. அப்போ அதுலேருந்து வெளியே வந்து அங்கே தான் நாம வருது. ஸோ உடல் கண்ணோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் என்னோடய பாடி பேஸ்ட் டியூட்டி நான் பண்ணும். இல்லை கிருஷ்ணா ஏன் அர்ஜுனர் சண்டை போடணும்னு சொல்லணும். அர்ஜுனர் சொன்ன சண்டை போடல, காட்டுக்கு போகிறேங்கிறார். வெரி குட், வெல் அண்ட் குட், போயிடு சன்னியாசிடு, நோ ஃபைட்டுங்கிறார். உடல் கண்ணோட்டம் வந்து ரியலைஸே ஆகிற வரைக்குங்களா? இன்ஃபர்மேஷன். எஸ், கரெக்ட். ரியலைசேஷன் கரெக்ட். ரியலைஸ் ஆக ப்ரப்போர்ஷனேட்டாக வர்ணாசிரமத்தை விடுவாங்க. ப்ரப்போர்ஷனேட்டாக, அது அப்படி அப்ரப்ட்லி விடாமல் ப்ரப்போர்ஷனேட்டாக ஒன்று ஒன்றா விடுவாங்க. அதோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் பாடிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற லெவலுக்கு வரணும். கரெக்ட். அப்போ தான் இந்த எல்லா மெட்டீரியல் தர்மாவையும் அல்லது மெட்டீரியல் டியூட்டிஸையும் விட முடியும். அதுதான் பிரம்மபூத பிரசன்னாத்மா. அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்கிறார். மத் பக்தி லவத்தே படாங்க. அஃப்கோர்ஸ் அது நிறையா இருக்குது. இப்போ நம்ம பண்ணுற பக்தி மோட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பியூர் டிவோஷன். கரெக்ட். ப்ரப்போர்ஷனேட்டாக தான் விட்டுட்டு வரோம். மேபி இப்போ இங்கே நிறைய பேர் சேன் பண்ணுறவங்க சிலது முன்னாடி பண்ணது இப்போ பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், தப்பு இல்லை. ப்ரப்போர்ஷனேட்டாக அவங்கவுங்க கேஸ் பை கேஸ் மாறும். இப்போ உங்களுக்கு அப்ளை ஆகிறது மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸ் பை கேஸ் மாறும். Yeah, correct. அது பக்தி. இப்போ நீங்கள் அவர் சொன்ன ஆன்சரே தான். இப்போ நீங்கள் கேஸ் பை கேஸ் மாறுங்கிறது அவருக்கு எது அனுகூலமோ ஃபார் பக்தி ப்ளஸ் த டியூட்டி போத் கம்பைன் பண்ணி தான் புரிஞ்சு பண்ணணும். எஸ், கரெக்ட். ஐ கேனாட் இப்போ பிரபு பண்ணுறது எனக்கு பக்திக்கு பிரதிகூலமாக இருந்தால் ஐ கேனாட் பிளைண்ட்லி ஃபாலோ தட். அதான் சார், கேஸ் பை கேஸ் மாறுங்க. ஸோ தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் ஃபாலோயிங் வர்ணாசிரமா, பட் வி ஆர் ஃபாலோயிங் வர்ணாசிரமா ரெண்டுமே இருக்கும். பேஸ்ட் ஆன் பக்தி பிரின்சிபல்ஸ். ஐயா, வர்ணாசிரமா இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. தட்ஸ் ராங். But we are not, our prime focus is not on varnashrama, our focus is on bhakti. And Ankur Sankalpa Pradipurishwara. Yeah, புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்ற ப்ரைம் ஃபோக்கஸ் வர்ணாசிரமா இல்லை, பக்தி தான். பட் நான் பாடி பேஸ்டாக அந்த இது இருக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது. கேஸ் பை கேஸ் மாறும். பக்தி பண்ணும்போது that is a part of bhakti தான். அது நடக்கும். Part of bhakti is also certain rules has to be followed. பக்தி எல்லாம் விட்டுட்டு போகிறது இல்லை, அது விட்டுட்டு போகிறது இல்லை. So Kiba Vipra Kiba Nyashila வந்து Chaitanya Mahaprabhu says
whether you're Brahmana, Vaishya, Shudra, if you have bhakti, you are a devotee, no, Prabhuji. No, அந்த ஸ்லோகம் அந்த மீனிங் அது கிடையாது. Whoever knows science of Krishna, they can be as as guru. அதுதான் அந்த ஸ்லோகத்தோட மீனிங். இந்த ஸ்லோகம் மீனிங் அது வேற கிடையாது. அப்படிதான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கார். ஆமாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பாடி இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த வர்ணாசிரம பிரின்சிபல் நம்ம விட முடியாது. பட் நான் சொன்ன கேஸ் பை கேஸ் மாறுங்கிறேன். அது நமக்கு மாறுதுன்னு பிரபுஜி. பட் அந்த தர்ம அந்த வர்ணாசிரம ஃபாலோ பண்றது மாறவே இல்லை. அவங்களுக்கு கஷ்டம் அது. எஸ், நமக்கு வந்து அதுல அந்த நீங்க சொன்ன மாதிரி கேஸ் டு கேஸ் தான் சொல்லுங்க. கேஸ் டு கேஸ். வர்ணாசிரம ஃபாலோ பை us. ஆனா இன்னைக்கு வர்ணாசிரம ஃபாலோவர்ஸ் இல்லைங்கிறேன். யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. இன்னைக்கு யாரும் கிடையாது. யா, that's what. But Varnashrama principle, it is same Varnashrama principle in bhakti. Varnashrama principle bhakti, maybe it's a new term. I don't know. எனக்கு தெரியல. No, but நீங்க சொன்னீங்கல Varnashrama cannot be skipped. There are certain rules. இப்போ நீங்க சொன்னீங்க Prabhupada சொன்னாரு husband duties இப்ப என்னால பண்ண முடியல. Doesn't mean that you are not progressing in bhakti. Yeah, அதுவும் பண்ணியாலும் but as much as but you are not possible. following fully that Varnashrama. Varnashrama பண்ண முடியாது. இந்த வர்ணாசிரம தர்மம் தான் வந்து மெட்டீரியல்ஸை பர்வெர்ட் ஆகிருக்குங்க போது. புரியல. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் மெட்டீரியல் லாஸாக வந்து பர்வெர்ட் ஆகிருக்கான்னு கேட்குறீங்க. இந்த கொஸ்டின் இப்போ மெட்டீரியல் லாஸ் பர்வெர்ட் ஆகிருக்குன்னா புரியல. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இப்போ பௌதிக சட்டங்களாக மாறி இருக்கான்னு கேட்குறீங்க. இன்னும் வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற விஷயம் வந்து அது வர்ணாசிரமத்தில் இருக்கு அப்படின்னு. வர்ணாசிரம தர்மத்தில் இருக்குல்ல மெட்டீரியல். ஆக்சுவலி வர்ணாசிரமம் பார்த்தீங்கன்னா பாடி பேஸ்ட் டியூட்டிஸ் நிறையா இருக்குது. பக்தி எலமெண்ட்டே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் பிட் எம்பெடட் லிட்டிலாக இருக்கும். ஆனால் இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு கிடையாது. ஏன்னா வர்ணாசிரம தர்மா வந்து அந்த ஸ்லோகம் சொல்கிறது கண்டியூசிவாக இருக்கும். பக்தி பண்ணுறதுக்கு வர்ணாசிரமம் கண்டியூசிவாக இருக்குமே தவிர ஹிண்ட்ரன்ஸாக என்றைக்குமே இருக்காது. இட்ஸ் நாட் எ ஹிண்ட்ரன்ஸ், கண்டியூசிவாக இருக்கும். அதனால தான் பிரபுபாத் சொல்கிறது என்னென்னா, நான் பாடி இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் இது விட வேணாம். ஏன்னா கண்டியூசிவாக இருக்குல்ல, அப்போ நம்ம விட தேவையில்லை. ஹிண்ட்ரன்ஸ்னால் நீங்கள் விட்டுடலாம். பட் பக்தியில் முன்னேற சிலது ஹிண்ட்ரன்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு, அது விட்டுடலாம், வேணாம் எடுத்துடலாம். இப்போ கண்டியூசிவாக இருக்கும்போது விடக்கூடாது. தட்ஸ் ஓகே. ஸோ இது கேஸ் பை கேஸ் மாறும். ஸோ வர்ணாசிரமம் இஸ் வெரி சயின்டிஃபிக். பிரபுபாத் எழுதியிருக்காரு, இட்ஸ் வெரி சயின்டிஃபிக். நம்ம சும்மாலாம் கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. கிருஷ்ணர் கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லவும் கூடாது. அது 4th offense ஆகிடுது. தமிழ் என்ன 4th offense இருக்கு இல்லையா, அது 4th offense-ஆக மாறிடும். ஏன்னா வர்ணாசிரமம் கொடுத்ததே கிருஷ்ணா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்ணம் சொல்கிறாரு. ஸோ அது நான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. டிஃபிகல்ட் டு ஃபாலோ, அது உண்மை. பட் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அஃபென்ஸ் ஆகிடும். ஸோ வேறு கொஷின் சார். ஒரு இடத்துல வந்து ஸ்வர்ணம் வந்து சத்வம்னு சொல்லுவீங்க, இன்னொரு இடத்துல ஸ்வர்ணத்தில் தான் நம்ம கலிபுருஷன் என்ன சொன்னீங்க? சத்வா ஸ்வர்ணம் அணிகிறது தான் சத்வம்னத்தில் வருது சொன்னீங்க சார். என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்? யா. இப்போ இன்னொரு இடத்துல வந்து கலிபுருஷன் வந்து கோல்டில் இருக்காரு சொன்ன மாதிரி. அஃப்கோர்ஸ் அது இருக்குது. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி பார்க்கும்போது அவர் கோல்டில் போகிறாருன்னா கலியுகத்தில் பணத்துக்காக அடிச்சுக்குவாங்க. தட்ஸ் ஆன்சர். டசன்ட் மீன் கோல்டு போட்டுக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சாஸ்திரம் இல்லை. நீ கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணலாம் கோல்டு, நத்திங் ராங் இல்லை. பட் அதுதான் லைஃப்னு நினச்சினா கலி உள்ள போந்துடும். ஆக்சுவலி கலி எல்லா இடத்துலையும் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஓன்லி கோல்டு. அப்படி கலி இல்லாத இடம் கிடையாது. அதான் மாதா சொன்ன அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிரத. எல்லாமே நான் கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஃபைன். யூஸ் பண்ணலன்னா கலி உள்ள இருக்கும். அது யார் வேணாலும் இருக்கலாம். மேபி ஹஸ்பண்ட், ஒய்ஃப், என் குழந்தை, என் காசு, என் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலையும் கலி வந்துடும். டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் ஆக்சுவலி நல்லது. பட் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் யூனோ தட் போட்டாலும் டேஞ்சரஸ் தான். அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதை நம்ம படித்தா தான் புரியுது. ஏன் தோஷம் வார்த்தை யூஸ் பண்ணுறார் சுகதேவ கோஸ்வாமி? எல்லாமே தோஷங்கிறாரு. படித்தோம்னா அது உண்மை. ஒரு நல்லது கூட நமக்கு கிடையாது. தட்ஸ் வை சாண்டிங் மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்.
ஏன்னா சத்வாக்கு வர்றதே டிஃபிகல்ட், அந்த மாதிரி இருக்கு. நாட்டி சத்வகுணத்தை வர ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. பட் நமக்கு கிடைச்சிருச்சு, அதனால அதுக்கும் மேலே போகலாம். ஸோ வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய்.